வணக்கம். அக்னிவீர் வாயு நான் காம்படென்ட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி February 23, 2026 இந்த டேட்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் புது டேட் பார்த்தீங்கன்னா 4 மார்ச் 2026க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஸ்பெக்டிவ் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல ரீச் ஆயிருக்கணும். ஸோ இந்த டேட் படி பார்த்தோம்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் கிட்ட டைம் இருக்கு. ஸோ நல்லாவே டைம் இருக்கு. அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம பொறுமையா அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனா கொடுக்கேன். அதை பார்த்து பொறுமையா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ற வீடியோல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுருங்க. அதுல சில முக்கியமான டவுட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமா எந்த ட்ரேட் நீங்க சூஸ் பண்ணலாம். 2 ட்ரேட் உண்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங். இதுல எது பெஸ்டா இருக்கும் அண்ட் சேலரி உங்களுக்கு இந்த அக்னிவீரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுப்பாங்க, இது ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேரக்டர் சர்டிபிகேட் எப்படி வாங்கணும்னே தெரியாம இருக்கு. அந்த கேரக்டர் சர்டிபிகேட்டை நீங்க எப்படி வாங்கணும், எக்ஸாம் உங்களுக்கு இது எப்போ வரும், எப்போ அட்மிட் கார்டு உங்களை வீட்டுக்கு வரும், எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஓகே, இப்போ எந்த ட்ரேட் சூஸ் பண்ணலாம், எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல 2 ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க. ஒன்னு ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்னொன்னு ஹவுஸ் கீப்பிங். உங்களுக்கு ஓரளவுக்கு சமையல் தெரியுது அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டியை சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங்கை நீங்க சூஸ் பண்ணலாம். இது கத்துக்கலாம். ஹவுஸ் கீப்பிங் வந்து ஈஸியா தான் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட். மற்றபடி ஓரளவு சமையல் தெரிஞ்சா நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டியே கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 2 ஜாப்லயும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன டிராபேக் இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் ஒர்க் தான் இருக்கும். அண்ட் சேலரி அண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே சேம் தான் 2 ஜாபுக்குமே. அக்னிவீருக்கு மொத்தமே நீங்க யார் மேனா சேர்ந்தாலும் இதே சேலரி தான், இந்த நான் காம்படென்ட்ல வாங்கக்கூடிய சேலரி தான் வாங்க போறீங்க. அதனால சேலரி வைஸ் எல்லாமே சேம் தான். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டியில என்ன ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிச்சன் ரிலேட்டடான ஒர்க் தான், குக்கிங் ரிலேட்டடான ஒர்க். குக் பண்ண சொல்லுவாங்க, இல்ல கிச்சனை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கிச்சன்ல ஒர்க், சர்வீஸ், டைனிங் ஹால்ல சர்வீஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வேலை. ஹவுஸ் கீப்பிங்கை கம்பேர் பண்ணும்போது இங்க ஹாஸ்பிட்டாலிட்டியில நீங்க பெர்மனண்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி இங்க உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி ஹவுஸ் கீப்பிங்லயும் சரி நீங்க 4 இயர்ஸ் முடிச்சு வரும்போது உங்களுக்கான அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதுல ஹாஸ்பிட்டாலிட்டியில உங்களுக்கு டிப்ளமோ சர்டிபிகேட்னே கொடுப்பாங்க 4 இயர்ஸ் நீங்க முடிக்கும் போது. அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க ஒரு பெரிய ஹோட்டல்லையோ இல்ல வேற எதுவும் சிவிலியன் ஜாப்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ இந்த இதுக்கு நீங்க வேலைக்கு போகலாம். இது ரொம்ப சர்டிபிகேட் வந்து வேலிடான ஒரு சர்டிபிகேட் தான். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ரேடை பொறுத்தவரை என்ன ஒரு டிராபேக்னா இதுல வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கொஞ்சம் இருக்கும், ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி ப்ரொமோஷன் வைஸ் உங்களுக்கு கெரியர் க்ரோத்துக்கு இது ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். அடுத்து ஹவுஸ் கீப்பிங்ல என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா ரூம் அட்டெண்டன்ட், அதுக்கப்புறம் கிளீனிங் பண்ற சர்வீஸ், மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். ஹவுஸ் கீப்பிங் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னா, நான் உள்ள போயிட்டு எனக்கு படிக்க கொஞ்சம் டைம் இருந்தாலே போதும், ஓரளவுக்கு நான் அடுத்த எக்ஸாமுக்குலாம் படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஹவுஸ் கீப்பிங்கை சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இதுல டியூட்டி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸோட ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க, சில ஆபீசஸ் இருக்கு ஏர்ஃபோர்ஸ்ல, அந்த இதுல ஒர்க் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பெர்மனண்டா சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரொமோஷன் கெரியர் க்ரோத்துங்கிறப்போ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பிசிக்கல் ஒர்க் இதுல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். மற்றபடி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கை சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டியா இல்ல ஹவுஸ் கீப்பிங்கா உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது எந்த ட்ரேட் சூஸ் பண்ணாலும் 4 வருஷம் முடிவுல உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட்டும் உண்டு. இதன் மூலம் அடுத்து நீங்க பேராமிலிட்டரி போர்சஸ்ல போறீங்கனாலும் உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. அடுத்து ஒரு சிவிலியன் ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றீங்கனாலும் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாவே கொடுப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த ட்ரேட் எடுத்தாலும் அது உங்களுடைய கெரியருக்கு உதவக்கூடியது தான். ஓகே, இந்த நான் காம்படென்ட் வேலையில ஜாயின் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு சேலரி வரும், என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். ஸோ இது வந்து அக்னிவீர் ஸ்கீம்ல தான் எடுக்கிறாங்க. அதாவது 4 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இனிஷியலா. இதுல நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது 100 பேர் வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அதுல 25 பேரை தான் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. மீதி 75 பேர் இந்த 4 வருஷம் முடிவுல வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, 25% நாங்க ரீடைன் பண்ணுவோம் அப்படின்னு. இதுல முக்கியமா 4 வருஷம் முடியும் போது உங்கள்கிட்ட கேட்பாங்க வில்லிங்கா நீங்க சர்வீஸ் பண்றீங்களா அப்படின்னு. நீங்க வில்லிங்கா இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா இதுல பெர்மனன்ட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க பாதியிலே சர்வீஸ் முடிச்சு வரீங்க அப்படின்னா இந்த சேவாநிதி பேக்கேஜ் 10 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு. இதுல உங்களுக்கு சர்டிபிகேட் உண்டு. அதே மாதிரி அடுத்து பேராமிலிட்டரி போர்சஸ், எஸ்எஸ்சி, ஜிடி, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இப்போ எவ்வளவு சேலரி எல்லாம் இதுல டீட்டெயிலா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 30,000 சேலரி வரும். இதை 70-30ங்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. அதாவது 70% உங்க ஹேண்டுக்கு வரும், மீதி 30% அவங்க கார்பஸ் ஃபண்டுன்னு சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. அதாவது 30,000த்துல 21,000 உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஏறிடும் சேலரியா. மீதி 9,000
இந்த சேவாநிதி பேக்கேஜுக்கான ஃபண்டா சேமிச்சு வச்சிருவாங்க. இது கூட கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா உங்க சேலரில இருந்து எடுக்கிற 9,000 அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 9,000 போடுவாங்க. ரெண்டும் சேர்த்து 18,000 ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க அக்கௌண்ட்ல ஏறாது, உங்களுடைய சேவாநிதி பேக்கேஜ் அக்கௌண்ட்ல அந்த இது ஏறும். இப்படி 2வது வருஷம் 33,000 சேலரி உங்களுக்கு வரும். அதையும் இந்த மாதிரி 70, 30 இதுல பிரிச்சிருவாங்க. அடுத்து 3வது வருஷத்துல 36,000 சேலரி வரும். 4வது வருஷத்துல உங்களுடைய சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 40,000 வரும். இந்த 40,000 சேலரி கொடுக்கும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 28,000 ஏறும். மீதி இங்க 12,000 பிடிப்பாங்க. கவர்மெண்ட்ல இருந்து 12,000 இதுல பண்ணுவாங்க. அப்போ 24,000 மாசம் மாசம் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஏறும். இப்படி 4 வருஷம் முடிவுல இந்த கார்பஸ் ஃபண்டுன்னு சேர்த்து வைக்காங்கல்ல, சேமிச்சு வைக்கிற இதுல 10.4 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல ஃபைனலா முடிச்சு வரும்போது கிடைக்கும். அதே மாதிரி அக்னிவீரா முடிச்சு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இந்த டிப்ளமோ சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வேலிடான ஒரு சர்டிபிகேட் தான். இந்த ஜாபை பொறுத்தவரை இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லாம் வர்றாங்கல்ல, உங்க கூட போட்டி போடுறாங்களா, அவங்க கூட மட்டும்தான் உங்களுக்கு போட்டி இருக்கும். மற்றபடி காம்படிஷன் ரொம்ப இதுல இருக்காது. ஸோ நல்ல எஃபர்ட் போட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுல நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் கிளீனிங் ஒர்க் இதுக்கு போட்டு நான் என்னத்தை அப்ளை பண்ணேன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பொருளாதார அளவுல ஒரு மேம்பாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா போட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அதனாலதான் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வேற ஸ்டேட்ல இருந்து வந்து நம்மளுடைய ஸ்டேஷன்ல வேலை வாங்கிட்டு போறாங்க. உங்களுடைய இடத்த நீங்க விட்டுறாதீங்க. இந்த நான் காம்படன்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே டாபிக் வைஸ் கவர் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருப்போம். இது கூட பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண டெஸ்ட் பேட்ச், இதெல்லாம் பிடிஎஃபா ப்ரொவைட் பண்ணிடும். எல்லாம் சேர்த்து ஃபீஸ் 500 ரூபா தான் வரும். இந்த 500 ரூபாங்கிறது ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்க லைஃப் டைமா இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது தவிர ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஜிடி, கான்ஸ்டபிள் இப்படி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரே கோர்ஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்ஸ் பத்தினா ஃபுல் டீட்டெயிலுமே இதுல அனுப்பி வைப்பாங்க. ஓகே, அடுத்து நிறைய பேருக்கு கேரக்டர் சர்டிபிகேட் எப்படி வாங்குறது, யார்கிட்ட வாங்குறதுன்னே தெரியாம இருந்தது. கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க 3 அத்தாரிட்டிஸா வாங்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்டாவும் நீங்க வாங்கி இதுல அனுப்பலாம். உங்கள்கிட்ட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் இருந்ததுன்னா இதே அனுப்புங்க. பட் இப்போ இருந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இது வந்து டைம் எடுக்கும். நீங்க நம்ம தமிழ்நாடுல பொறுத்தவரை ஒரு 15 to 20 நாள் எடுக்கும். இது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதான் ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க ஸ்கூல்ல இல்ல உங்களுடைய காலேஜ் இப்பதான் ஸ்கூல் படிச்சு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த நீங்க ஸ்கூல்லயே வாங்கிக்கலாம். இல்ல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் காலேஜ் பிரின்சிபால்ட்டே நீங்க சைன் வாங்கிக்கலாம். பட் நீங்க எடுக்கிற கேரக்டர் சர்டிபிகேட் 6 மந்த்க்குள்ள வேலிட் ஆனதா இருக்கணும். அதாவது ரீசெண்டா எடுத்த கேரக்டர் சர்டிபிகேட்டா இருக்கணும். அது எடுத்து ஒரு 6 மாசம் தான் டைம் இருக்கணும். இதுக்கு மேல இருந்ததுன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ்டையும் நீங்க இந்த கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். தாசில்தார் இவங்ககிட்ட வாங்கலாம். இல்ல கிளாஸ் 2 கெசட்டட் ஆபீசர்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ், ஸ்டேஷன் ஹெட் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நீங்க இந்த கேரக்டர் சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். அதே மாதிரி கேரக்டர் சர்டிபிகேட் ஃபார்மேட் நான் நம்மளுடைய அந்த வெப்சைட் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா அந்த லிங்க்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, யார்கிட்ட கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் டைரக்டா கேளுங்க, எனக்கு கேரக்டர் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க ஒரு ஃபார்மேட்டை வச்சிருப்பாங்க. அவங்க ஃபார்மேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதுலயே எழுதி தந்துருவாங்க. எல்லாமே ஃபில் பண்ணி அப்படியே எழுதி உங்களுக்கு சீல் வச்சு தந்துருவாங்க. இல்ல நீங்களா ஒரு ஃபார்மேட் கொண்டு வாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க நம்ம அந்த ஃபார்மேட் வச்சிருப்போம் அதை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதுல ஃபில் பண்ணி அவங்ககிட்ட போய் சைனும் சீலும் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் டேட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 23 லாஸ்ட் டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 20 to 25 இந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கும். பட் இப்போ இந்த டேட் அவங்க சேஞ்ச் பண்ணதுனால நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கண்டிப்பா நம்ம எக்ஸாமை எதிர்பார்க்கலாம். பட் இந்த டேட்ல கூட அவங்க வைக்கலாம், மார்ச் 20 to 25 இந்த டேட்ல கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எக்ஸாம் அட்மிட் கார்டு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2nd வீக்ல அட்மிட் கார்டு ஒவ்வொருத்தருக்காக சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல உங்களுக்கு டேட் என்ன, எப்போ ரிப்போர்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு வரணும் எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க முடிஞ்ச அளவு மார்ச் 25க்குள்ள நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அட்மிட் கார்டு வந்தோடனே ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ எஃபோர்ட் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்கல் இருக்கு, பிசிக்கலுக்கும் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சமையல் எல்லாம் கத்துக்க ஆரம்பிங்க. ஹவுஸ் கீப்பிங் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா
கிளீனிங் ஒர்க்கு அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தது இந்த ரெக்யூர்மெண்ட் சம்மந்தமா அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு வீடியோ பண்ணணும்னாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நானும் அதுக்கு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.